ஹாய், இந்த வீடியோவில் பம்கின் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க வேண்டியது பம்கினும் அப்புறம் கொஞ்சோண்டு பாதாமும் எடுத்து துருவி வைக்க வேண்டியது தான். ஸோ நிறைய பேர் பம்கினை வேக வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வாயில் தட்டுப்படும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது. ஸோ துருவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாணலியில் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி முந்திரியும் திராட்சையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே வாணலியில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இந்த துருவன பம்கினை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அது ஸ்வீட்டுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது வெந்து வரவும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் பச்சை வாசனைலாம் போய் இந்த மாதிரி இறுகி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு கிளாஸ் நல்ல திக்கான பாலை இதில் ஊற்றுங்க. ஸோ பால் எதுக்குன்னா இந்த பம்கின் நல்லா வெந்து வரத்துக்கும் அதே மாதிரி இதோட டேஸ்ட் இன்னுமே ரிச்சாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பால் ஊற்றி அது ஒரு சின்ன சின்ன பபிள்ஸ் வரும்பொழுது நம்ம துருவி வச்ச அந்த பாதாம் இதில் போடுங்க. பாதாம் கம்மியாக போடுங்க. அப்படி இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ பாதாமையும் போட்டு அதுவும் இந்த பம்கினும் நல்லா வெந்து வரும். ஒரு கட்டி பதத்துக்கு வரும்பொழுது அது நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டிய அந்த ஒரு பதம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இதுக்காக ஒரே ஒரு கப் சுகர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சுகர் சேர்த்துக்கலாம். பட் இந்த சுகரே இந்த லெவலே நல்லா தான் இருந்தது. இதுவே ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் கம்மியாக தான் சுகர் சாப்பிடுவோம். ஸோ அதனால் இது கம்ப்ளீட்டாக உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இந்த சுகர் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இது சுகர்லாம் உருகி ஒரு மாதிரி தண்ணி பதத்துக்கு வரும். ஸோ அந்த பதத்தில் வரும்பொழுது இந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பக்கத்துலேயே இருங்க, இல்லாட்டி அடுப்பிட்டு வச்சிடும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்தில் இந்த அல்வா இறுகி அந்த நெய்யும் இந்த அல்வாவும் இப்போ காட்டுற மாதிரி அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இதை இறக்க வேண்டிய சமயம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அந்த பாத்திரத்துக்கு இந்த அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. ஸோ தட் அது நல்லா கூல் டவுன் ஆகி இறுகி வரும். ஸோ கடைசியாக கொஞ்சம் அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் அல்வாவை எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம்.